Be courageous. I have conquered the world. யோவான் 16:33. துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, what was visible in our Savior has passed over into his mysteries, Saint Leo the Great. நமது மீட்பரில் எது காணக்கூடியதாயிருந்ததோ அதுவே மறை உண்மையாய் இருந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நற்கருணை நாதரில் பார்க்கிறோம். இந்த நற்கருணை நாதரை நாம் நன்மை என்று சொல்லுகிறோம். புது நன்மை வாங்குதல், நன்மை வாங்குதல், அது புனித தாமஸ் அக்வினாஸ் கூறிய இறைவனுடைய 6 லட்சணங்களில் ஒன்றான சகல நன்மையும் நிறைந்தவராக இருக்கிறார், சுரூபியாய் இருக்கிறார் என்று பழைய தமிழ். ஆகவே இந்த அனைத்து நன்மைகளின் உட்பாடு இயேசுவினுடைய நற்கருணை. அதைத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். தன்னுடைய பகிரங்க வாழ்க்கையில் 3 ஆண்டுகள் வாழ்ந்து போதித்ததை 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கிய பொழுது அதை சாதனையாக்கி காட்டியவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் கூறுகின்றார், பாருங்கள், நான் உலகை வென்றுவிட்டேன், வெல்லப் போகிறேன், ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. உலகை நான் வென்றுவிட்டேன். உலகத்தினுடைய கண்ணோட்டம் வேறு. என்னை அரசனாக்க வேண்டும் என்று எத்தனித்தார்கள். எதற்காக? ஆதாயங்களுக்காக. அப்படிப்பட்ட ஒரு அரசனாக இருக்க விரும்பவில்லை. இதோ இந்த பாடுகளின் பாதையின் வழியாக மீட்பை கொண்டு வந்த ஆண்டவர் தன்னுடைய அருட்சாதனங்களில் அவருடைய மகிமையை விட்டு சென்றிருக்கிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவர் போதித்ததை தான் ஞானஸ்நானத்தில் நாம் பெறுகிறோம். என் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உறுதியோடு இருங்கள், துணிவுடன் இருங்கள் என்பதை உறுதி பூசலில் பெறுகிறோம். எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவைகள் மன்னிக்கப்படுகின்றன என்று ராயப்பருக்கு அந்த மோட்சத்தின் திறவுகோள்களை கொடுத்து, அந்த அதிகாரத்தை கொடுத்து, பாவ மன்னிப்பு என்ற அருட்சாதனத்திலே அவர் மறைந்து நிற்கின்றார். இறுதியிலே நோயாளிகளின் மத்தியிலே அருட்சாதனமாம் குருத்துவமோ அல்லது இல்லறமோ பெறும் பொழுதும் ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இவைகளெல்லாம் மீட்பரில் நாம் நேரடியாக பார்த்தது, அருட்சாதனங்களில் நாம் மறை உண்மைகளாக பார்க்கிறோம். ஓராதார் உள்ளத்தில் நில்லார் தாமே, உள் ஊரும் அன்பர் மனத்தார் தாமே, பேராது என் சிந்தை இருந்தார் தாமே, பிறர்க்கு என்றும் காட்சிக்கு அறியார் தாமே, ஊராரும் மூவுலகத்து உள்ளார் தாமே, உலகை நடுங்காமல் காப்பார் தாமே. ஓராதார் உள்ளத்தில் நில்லார் தாமே. யார் கடவுளை பார்த்து தொழவில்லையோ, ஆராதிக்கவில்லையோ, நன்றி கூறவில்லையோ, அவர்கள் உள்ளத்தில் கடவுள் இல்லை. யார் அவரை வாஞ்சையுடன் மனஸ்தாபத்துடன் அவரை பார்த்து அவர் பெயரை சொல்லி செபித்தல், வேண்டுதல் அல்லது ஆராதனை செய்தல், நம்முடைய பிரமத சகோதரர்களிடம் ஆராதனை செய்யக்கூடிய செயல்பாடுகள் பல உண்டு. கன்னத்தில் போட்டுக்கொள்ளுதல், கொட்டிக்கொள்ளுதல், தோப்புக்கரணம் போடுதல், சாஷ்டாங்க பிரமாணமாக விழுந்து ஆராதித்தல், அங்க பிரதட்சிணமாக உடலையே வருத்தி கொள்ளுதல், தீயில் நடத்தல், இவைகளெல்லாம் அவர்கள் கடைபிடிக்கின்ற விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள். கடவுளை நம்புகிறேன்,
ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவருடைய நாமம் வல்லமையான நாமம். நாம் அதே போல இயேசுவின் திருநாம கீதம், இயேசுவின் திருநாமம் வல்லமையான நாமம் என்றும் பாடுகிறோம். ஆக இப்படி ஜெபிக்கின்றவர்கள், பெயரை சொல்லி ஜெபிக்கின்றவர்கள் உள்ளத்தில் கடவுள் இருக்கிறார். சொல்லாதவர்கள் உள்ளத்தில் கடவுள் இல்லை. ஓராதார் உள்ளத்தில் நில்லார் தாமே, உள்ளூரும் அன்பர் மனத்தார் தாமே. உள்ளத்திலே அந்த இரக்கம் ஊறுகின்ற அன்பர்கள் மனத்திலே இறைவன் இருக்கிறார். பேராது என் சிந்தை இருந்தார் தாமே. பேர்த்து எடுத்துக்கொடைய அளவுக்கு உள்ளத்தை உடைத்து நொறுங்குண்ட உள்ளத்தை நீர் புறக்கணிப்பதில்லை என்று சொல்வது போல, என்னுடைய அகங்காரம் இவைகளை உடைத்தால் என் சிந்தையில் இருப்பவர் நீர். பிறருக்கு என்றும் காட்சிக்கு அறியார்தாமே. எல்லாருக்கும் சுலபமாக காட்சி கொடுப்பவர் கடவுள் அல்ல. நாம் சமீபத்தில் பாத்திமா மாதா திருநாளை கொண்டாடினோம். மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமாவில் முதல் காட்சி கொடுத்த பொழுது அந்த சிறுவர்களுக்குத்தான் தேவத்தாய் தோன்றினாரே தவிர மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. பெரிய ஒளி வெள்ளத்தை பார்த்தார்கள். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு காட்சியளித்து அவர்களோடு பேசவும் செய்தார். காட்சிக்கு அறியார். ஆனால் யார் நல்ல உள்ளத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு காட்சியும் தருகிறார், அவர்களோடு உறவாடவும் செய்கிறார். ஒரு மிக சிறந்த இந்திய கதை ஒன்று உள்ளது, இந்தியன் ஸ்டோரி என்று அதற்கு பெயர். ஒரு பையன், வீடு ஏழ்மையான வீடு, அம்மா கஷ்டப்படுகின்றவள். பையன் பள்ளிக்கூடம் போக வேண்டுமென்றால் ஒரு காட்டை கடந்து போக வேண்டும். பையன் சொல்லுகிறான் அம்மா கிட்ட, அம்மா பயமாக இருக்குது, காட்டில் போகும்போது யாராவது துணைக்கு ஏற்பாடு செய்யேன். அம்மா சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட காசு இல்லைப்பா, காசு கொடுக்கணும், அதுக்கு ஒரு துணையை உனக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றால் நீ கடவுளை வேண்டிக்கொள், கடவுள் உனக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லி தேற்றி அனுப்புகிறார். இவன் அந்த காட்டுக்குள் போகும் பொழுது, கடவுளே எனக்கு துணை செய் என்று உள்ளார்ந்த விசுவாசத்துடன் தாய் சொன்னதை ஏற்று அவன் சொல்லி ஜெபிக்கின்றான். அந்த பக்கம் ஒரு வயதான விறகு வெட்டியை போல ஒரு மனிதர் வருகிறார். தாத்தா எங்கே போகிறீங்க? காட்டை கடந்து போகிறேன், எனக்கு கொஞ்சம் துணையாக வரீங்களா? தாராளமாக வரேன். தாத்தா தினமும் அவனுக்கு துணையாக வருகிறார். ஒரு நாள் பையன் மிகுந்த வாட்டத்துடன் இருக்கிறான். ஏன் வாடிய முகத்துடன் இருக்கிறாய்? அப்பொழுது என்னுடைய ஹெட்மாஸ்டருக்கு பிறந்த நாள், எல்லா பிள்ளைகளும் பரிசு பொருட்கள் கொண்டு போகிறார்கள், எனக்கு ஒரு பரிசும் இல்லை கொடுப்பதற்கு, அம்மா கிட்ட கேட்டாலும் கொடுக்க முடியாது. அப்போ தாத்தா கையில் ஒரு சொம்பு பால் இருந்தது. சரி, இந்த பாலை கொண்டு போய் உன்னுடைய ஹெட்மாஸ்டருக்கு கொடு என்று கொடுக்கின்றார். எல்லா பிள்ளைகளும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்க, இவன் ஒரு சொம்பு பாலை கொடுக்கும் பொழுது, சரி அங்கே வை என்று அந்த தலைமை ஆசிரியர் சொல்ல இவனு வைத்து விட்டு இருக்கின்றான். இந்த அமளி துமளி எல்லாம் அடங்கிய பிறகு, சரி கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலாமே, அந்த பையன் பால் கொண்டாந்தானே என்று சொல்லி அந்த பாலை எடுத்து காய்ச்ச சொல்கிறார். பாலை காய்ச்சும் பொழுது பால் பொங்கி வழிந்து அமுதமாக, அமுத சுரபியாக வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் இவருக்கு ஆச்சரியம், இந்த பையன்தானே கொண்டு வந்து கொடுத்தான், உனக்கு எங்கிருந்து கிடைத்தது இந்த பால்? எனக்கு தினமும் ஒருத்தர் விறகு வெட்டி போல ஒருத்தர் வருவார், ஒரு தாத்தா, அவர்தான் இந்த பாலை எனக்கு கொடுத்தார், அவரை பார்க்க வேண்டும், எங்களை அந்த காட்டுக்கு கூட்டி கொண்டு போ என்று சொல்லி அவனை அந்த காட்டுக்கு கூட்டி போக சொல்லுவார்கள். காட்டுக்கு வந்ததும், ஐயா வாருங்கள், தினமும் என்னுடன் வருபவர்களே வாருங்கள், என் சொல்லை நம்ப மறுக்கிறார்கள் போலும், நீதான் வந்து இந்த பாலை கொடுத்தேன் என்று சொல்லுங்கள் என்று கூவி அழைப்பான். யாரும் வரவில்லை. இவர்களும் அங்கே இங்கும் பார்ப்பார்கள், யாரும் வருவதாக தெரியவில்லை. சரி, எங்கள் கண்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் போகிறோம் என்னும் பொழுது சொல்லப்பட்ட அசரீரி வாக்கு, பிறர்க்கு என்றும் காட்சிக்கு அறியார்தாமே, பிறர் கண்களுக்கு தெரிவதில்லை.
விசுவாசம் உள்ள கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். இறை பிரசன்னம் விசுவாசம் உள்ள கண்களுக்கு மட்டும்தான். ஊராரும் மூவுலகத்து உள்ளார்தாம். கீழுலகம், மேலுலகம், பாதாளம் என்று இவ்வுலகம் 3 உலகத்தில் உள்ளார்தாமே. உலகை நடுங்காமல் காப்பார்தாமே. ஒரு கொஞ்சம் ஆட்டினா போதும். நேபாளம் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? குஜராத் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஒரு சின்ன நடுக்கம், பூமி நடுங்கியால் குலைந்து போவோம். ஆகவே உலகை நடுங்காமல் காப்பார்தாமே. இறைவனுடைய தன்மை பயப்படாமல் அவர்களை தாங்கிச் செல்லுதல், இதுதான் இறைவனுடைய லட்சணம். By the yard life is hard, by the inch life is a cinch. நாம் பெரிதாக நினைத்தால் வாழ்க்கை கடினமானது, லேசாக நினைத்தால் சுலபமானது. வாழ்க்கை என்பது ஒரு கடினமான பாதை. முட்கள் இருக்கக்கூடும், ஆனால் முட்கள் நடுவில்தான் ரோஜா மலர் சிரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது இயற்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எப்படி நான் ஏற்றுக்கொள்கிறேன்? For courage each man must look into his own soul. John F. Kennedy. ஒவ்வொரு மனிதனும் தைரியமாயிருக்க அவன் சொந்த ஆன்மாவையே நோக்க வேண்டும். இறை திருநாமம் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர் ஆயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெரு நிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இவங்களெல்லாம் கடவுளுடைய திருநாமத்தை செபிப்பவர்களுக்கு அருளப்படுகின்ற வரங்கள். செபிப்போம், முழந்தால் இருப்போம். Lord Jesus, help me to trust in your saving power, especially when I meet adversities and trials. Give me your peace when I am troubled, and let me know the joy of your victory over sin and death. ஆண்டவராகிய இயேசுவே, உமது வல்லமைமிக்க காக்கும் கருணையில் நம்பிக்கை கொள்ள எமக்கு அருளும். சிறப்பாக என் துன்ப வேளையிலும் அமைதியற்ற நிலையிலும் உம் அமைதியையும் சமாதானத்தையும் சாவின் மீதும் பாவத்தின் மீதும் நீர் அடைந்த வெற்றியின் மகிழ்ச்சியையும் எனக்கு தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.